வணக்கம் மாணவ தங்கங்களா. 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டத்துடைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸை வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் மிட்டத்துடைய போர்ஷன் வந்து என்னதுமா 1 2 6 7 11 இந்த 5 லெசன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மிட்டத்துடைய போர்ஷனு. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 5 லெசன்லையும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இந்த படிக்க சிரமப்படக்கூடிய பசங்க அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினாக படிச்சுட்டு போனால் நீங்கள் பரீட்சையை நல்லா எழுதிடலாமியா. இதில் ஹைலைட் பண்ணியிருக்க கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரியாக அதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க சரிங்களா. நான் ஒவ்வொரு லெசன்லையும் செலக்டிவாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அது எத்தனை மார்க் கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஷியல் கொஸ்டின், யூசர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்து எழுதி பார்த்துக்கணும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான் ப்ராசஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சார் மான் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு கேட்கலாம். இந்த 5வது கொஸ்டின் தான். டிஸ்கிரைப் தி மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல், அதை வந்து மான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோன் ரிஃபைனிங் வந்து 5 மார்க்கு, யூசஸ் ஆஃப் ஜிங்க்கும் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்கய்யா சரிங்களா. அதே மாதிரி கேங்கு ஸ்லாக் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் அதையும் ஒரு வட்டம் படித்து எழுதி பார்த்துருங்க ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 பி பிளாக் எலமெண்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் செலக்டிவாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் போராக்ஸு, அப்புறம் வாட் இஸ் கேட்டனேஷன் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2. அப்புறம் மிக மிக முக்கியமான கொஸ்டின் வந்து என்னன்னா யூசஸ் ஆஃப் சிலிகோன்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. அதில் 4 பாயிண்ட் இருக்கு, 4 பாயிண்ட் படிச்சு எழுதி பார்த்துருங்க சரிங்களா. இதில் 5 மார்க் வந்து என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், நாங்கள் இந்த படமும் வரைஞ்சி பார்த்து இந்த படத்துக்கு 1 மார்க் இருக்கியா சரியா. அப்புறம் ஹைட்ரோபோரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 9th கொஸ்டின் இந்த மாதிரி சப்டிவிஷனில் கேட்குறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு வார்த்தை தான் ஆன்சரு, அதை நீங்கள் எழுதி பார்த்துருங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் போரேட் ரெடிக்யூல் ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் போரிக் ஆசிட் எப்படி போரான் நைட்ரேட்டா மாற்றுவீங்க அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதை எழுதி பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட் யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் யூனிட் 1 மாதிரியே தான், தியரி கொஸ்டின்ஸ் தான். இதில் நான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஹைலைட் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது என்ன பண்ணிடுங்க தயவு செய்து படித்து எழுதி பார்த்துருங்க சரிங்களா. இதையும் பாருங்க, இந்த 4th கொஸ்டின் பாருங்க, அந்த சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, P4 வந்து என்ன கிறிஸ்டல், இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களா, இந்த கொஸ்டினும் தரவா எழுதி பார்த்துக்கோங்க சரியா. அப்புறம் சாட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 5 மார்க் கொஸ்டின் வந்து என்னன்னா மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் 5 மார்க் கொஸ்டின், அதை ஒரு முறை எழுதி அந்த படமும் வரைஞ்சு பார்த்துருங்க சரியா. அடுத்து 7th யூனிட் கெமிக்கல் கைனடிக்ஸில் அதுவும் கொடுத்துருக்கேன். இந்த டிஃபரன்ஷியல் கொஸ்டின், அந்த ஆவரேஜ் ரேட், இன்ஸ்டானியஸ் ரேஷன் அது டிஃபரெண்ட்டு, ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட் அதையும் கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்டகிரேட் ரேட் லா ஃபார் த 0 ஆர்டரும் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஆஃப் லைஃப்னா என்னன்னு எழுதணும், அப்புறம் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டருக்குரிய டெஃபினேஷன் எழுதணும் சரியா, டெரிவேஷன் எழுதணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா. எலிமெண்ட் ஸ்டெப் ரிப்பீட்டட் கொஸ்டின் அதையும் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் ரேட் டிட்டர்மின் ஸ்டெப், அதாவது எக்ஸ்பிளைன் த ரேட் டிட்டர்மின் ஸ்டெப் இருக்குல்ல, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதையும் பார்த்துக்கோங்கம்மா. அதாவது நான் ஹைலைட் பண்ணதை தவறாமல் படிச்சிருங்க, மித்த கொஸ்டினை என்ன பண்ணிருங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ 11th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் நான் ரொம்பவே செலக்டிவான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா படிக்க சிரம பசங்க அந்த 4 லெசன் தான் நல்லா தரவு பண்ணிக்க, நான் கொடுத்த கொஸ்டின் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த 11ஆம் லெசனில் இந்த கொஸ்டினை நல்லபடியாக படித்து எழுதி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல மார்க்கே இந்த ஃபர்ஸ்ட் மிட்டத்தில் எடுக்கலாம் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பரீட்சைக்கும் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே நம்ம வீடியோவை போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டினோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.